வெல்கம் பேக் டு கிரேசி சிஸ்டர்ஸ் அஃபிஷியல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் மஷ்ரூம் குருமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். என்னடா இது காளான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அவங்ககிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி சிப்பி காளான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் காளான் ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிட்டு இந்த மாதிரி காளான் கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க. நீங்களும் அந்த காளானை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பெரிய வெங்காயமும் 3 பெரிய தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம காளானை இந்த மாதிரி பிரித்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போதான் நம்ம காளான் நல்லா வேகும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வதக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை ஹார்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு முந்திரி பால் ஆட் பண்ணணும். ஸோ முந்திரி நம்ம எடுத்து மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் முந்திரி பால் இப்படி தான் கிடச்சிருக்கு. இது நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி பாலை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தனியாக சக்கை தனியாக பால் இருக்கும் இல்லையா, அந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பூச்செடி ஏதாவது செடி வளர்க்குறோன்னா அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு ஹை டேஸ்ட்டுன்னு சொன்னாலே இந்த முந்திரி பாலும் இந்த தேங்காய் பாலும் தான். உங்களுக்கு இன்னும் குருமா நிறைய வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்ததுனால நான் தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த தண்ணி பத்தலன்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 5 minutes கிட்ட பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோன்னா
ஸ்மெல் இருக்காது. ஸோ நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் காளான் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குருமாவுக்கு சப்பாத்தி செம்ம காம்பினேஷன். ஸோ நான் சப்பாத்தி போடுறேன். இந்த குருமாவுக்கு நான் பூரி பரோட்டாக்கெல்லாம் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பை கைஸ்.